தார் பாலைவனத்தின் அகன்ற அமைதியில் உலகங்களையும் குடும்பங்களையும் இணைக்கும் ஒரு மனிதர் வாழ்கிறார். அவர் கேதாரம். கடந்த 15 ஆண்டுகளாக எல்லைப்பகுதியில் தபால்காரராக பணியாற்றி வரும் ஒரே நம்பிக்கை. கனமான தபால் பையை தினமும் சுமந்ததால் அவரது உடல் கூட அந்த பணியின் சுமையை சாட்சியமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலையும் வரும் கடிதங்களை கவனமாக தரம் பிரித்து அவை நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்வது அவரது கடமை. சாலைகள் முடியும் இடத்திலிருந்து தொடங்கும் அவரது பயணம் காலடிகளால் அளவிடப்படும் ஒன்று. கொதிக்கும் மணலின் மீது கடும் வெப்பத்தை கடந்து அவர் முன்னேறுகிறார். அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைகள் என்ன சொன்னாலும் அந்த வெப்பத்தின் உண்மையான தாக்கத்தை அவரது உடல் மட்டுமே உணர்கிறது. இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள தொலைதூர கிராமங்களுக்கு அரசின் ஒரே தொடர்பாக அவர் உள்ளார். மணல் புயல்களும் கடும் காற்றும் அவரை தடுக்க முடியாது. அவரது உறுதியும் சேவையும் அவருக்கு பாதுகாப்பாக நிற்கின்றன. தண்ணீர் கூட அரிதான இந்த நிலத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் தூசியை துடைத்த பின் தனது உழைப்பின் அடையாளமாக மணல் மேடு உருவாகிறது. இந்த வேலையே அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரம். பஞ்சம் நிலவும் சூழலில் அவரது சம்பளம்தான் குடும்பத்திற்கு ஆதாரம். எல்லை பாதுகாப்பு படையினரிடமிருந்து கிராம மக்கள் வரை அனைவராலும் அன்புடன் வரவேற்கப்படுகிறார். அவர் வருவது வெறும் கடிதங்களுடன் அல்ல, நம்பிக்கையுடன். பலருக்கு அவர் கொண்டு வரும் பணம்தான் வாழ்க்கையின் ஆதாரம். எழுதத் தெரியாதவர்களுக்கு அவர் குரலாகவும் கைகளாகவும் மாறுகிறார். கடிதங்களை வாசித்து பதில்களை எழுதித் தருகிறார். மகிழ்ச்சியான செய்திகளை அவர் கொண்டு வரும் பொழுது கிராமம் முழுவதும் கொண்டாட்டம் மலர்கிறது. ஆனால் சில நேரங்களில் அவர் கொண்டு வரும் செய்தி துக்கத்தையும் தாங்கி வரும். அத்தகைய செய்திகளை அவர் வீட்டின் வாசலில் நின்றபடியே வாசிக்கிறார். கெட்ட செய்திகள் நிலைத்திருக்க கூடாது என்ற நம்பிக்கையில் அவற்றை அழித்து விடுகிறார். இந்த நாட்டின் பல தொலைதூர பகுதிகளில் கேதாரம் போன்ற தபால் ஊழியர்கள் மக்களை இணைக்கும் மறைக்கப்பட்ட பாலங்களாக உள்ளனர். காலம் கடந்தும் வயதை மீறியும் அவர் தனது பணியில் பெருமிதம் கொள்கிறார். தொலைத்தொடர்பு வசதிகள் நெருங்கி வந்தாலும் அவர் எதிர்காலத்தை அஞ்சவில்லை. புதிய மாற்றங்களை ஏற்க தயாராக இருக்கிறார். ஒரு நாள் தபாலுடன் மொபைல் தொடர்பையும் இணைக்க தயாராக. ஆனால் இன்றைக்கு சூரியன் மறையும் முன் செய்ய வேண்டிய பணி இன்னும் உள்ளது. யாரோ ஒருவர் அவரது வரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். கேதாரம் போன்றவர்கள்தான் சமூகத்தின் நரம்புகள். தூரங்களையும் இதயங்களையும் இணைக்கும் உண்மையான வார்த்தை சுமப்பவர்கள்.